மகேந்திரன் முனி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். டப்பு மித்தாங்க பொறுக்காது துள்ளுமாவு எடுப்பா. துள்ளுமாவு நேரம் போடணும். கோயில் கூட முடிஞ்சு வச்சு துள்ளுமாவு பானக்காரங்க துள்ளுமாவு தர முடியுமா? முடியாதா? துள்ளுமாவு உனக்கு எதிர ஓட்டி எப்படி குடிக்க முடியும்? மிக்சி கிரைண்டரு போட்டு ஆட்டிடுமா? மிக்சி கிரைண்டர் ஆத்தால கூட உங்க ஐயா கொடு. நீ எனக்கு உரல் எடுத்து அடிச்சு கொடுக்கணும். உரலும் இல்ல உலக்கையும் இல்ல எப்படி கொடுக்க முடியும்? உரல் உரம் குண்டி நஞ்சு போய் கிடாச்சு. ஒரு வாரமா தூக்கி போட்டாச்சு. உலக்க உரம் பூணு கலந்து போய் கிடக்கு. ஒரு முக்குல ஜாஸ்தியாச்சு. உனக்கு நேரம் போல வேட்டனை எப்படி கொடுக்க முடியும்? நம்ம உடுக்கார் வீட்டுல ஒரு உலக்கு இருக்கு. அது கலந்து உலக்கு. அதுல ஓட்டிக்கிட்டு இடிச்சேன்னா சொத்து 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 உனக்கு நடப்புக்கு தான் மாவு ரெடி ஆகும். சரி பெட்டியில 8 பெட்டியில முத்து வச்சிருப்பாங்க. அள்ளி போட்டுருவேன். 8 பெட்டி முத்தண்ணி உங்க அம்மா அங்க கோயில வருது கடை போட்டு பொலாக்கு தட்டு போய் சேரட்டும் வேலைக்கு. நாங்க சம்பளத்துக்கு தான் வில்லுப்பாட்டு படிக்க வந்திருக்கு. வரும்போதே போட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டான். வால்பட்டி நீங்க 4 வாரம் சிரிக்கிய எதுக்கு பிளக்ஸ் வடிச்சு வச்சேன். உங்க வால்பட்டி ஒரு குடிச்சாவாங்க. கீழே மகனாக கையெடுத்து கும்பிடுதான். எப்படி எமாய காளி? ஆமம்மா. எந்த பாய் பேனா உங்ககிட்ட சொன்னானோ அந்த பையன் விளங்க மாட்டாமா. எமாய காளியம்மா. சித்திரப்பட்டி காளியம்மா. அதே எனக்கு ஓட்டுற கையெடுத்து கும்பிட்டான். ஆமா சார். அந்த வகையில காளியம்மாளை பாராட்டலாம். சரி இன்னைக்கு ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் யாரு கோவப்படுறாங்களோ ஆமையா கோவம் தாட்ட கொடை இருக்கும். உண்டு சாமி. காளியம்மா கோவக்காரி. சரி ரத்தத்தை குடிக்க ஆமா கீழே இருந்து கையெடுத்து கும்பிடுதான். எப்படி எமாய காளியம்மா? ஆமம்மா. பேரா பிழைச்சவன். பெரிய வீட்டுக்காரன். நல்லா பிழைச்சவன். ராமாயணம் எல்லாம் தெரிஞ்சு நான் மதியாம நடந்துட்டேன். ஆமதாயி எனவே யாரையும் விட வேண்டாமா? விட்டு பக்கத்துல சொல்லி கையெழுத்து கும்பிட்டா. சரி காளியம்மா கல கலந்து அழுதுட்டா. காளியம்மா சொல்லுதா கும்பிட்ட கையை கூட கேட்கக்கூடாது. கூடாது. இவனை பதாச்சாலும் பக்கத்துல வச்சு பார்க்கணும். வெறுத்தாலும் வீட்டில் வச்சு பார்க்கணும். யாரையும் விடக்கூடாது. ஆமா
நம்ம பக்கத்துல வச்சுக்கணும் சொல்லி என் தாயார காளியம்மா என்ன பண்ணா எப்படி மகடாசனை கூப்பிட்டு சிங்கவாகனம் வாங்கி சிங்க வாகனமாக மாட்டி என் தாயார காளி சக்குன்னு மேல உட்காந்துருக்கு மேல ஏறி குத்த வச்சுக்கிட்டா என்ன நீ கெட்ட கேட்டக்கு செஞ்சு சேட்டை வருஷம் முழுக்கும் சிங்கமா செமட்டா ஆமா காளியம்மா பத்திரகாளி துக்கியம்மா சிங்கத்துல இருப்பா உண்டு உண்டான சித்திரப்பட்டு காளியம்மன் புள்ள அரப்புல பாருங்க சிங்கத்துல இருப்பா ஆமையா சப்பரத்துல வரும்போது பாருங்க சிங்கத்துல வருவா சரி ஆனா மாரியம்மாடு சிங்க வாகனம் கிடையாது இல்லை ஆனா சில ஊர்ல மாரியம்மாடு சிங்க வாகனத்துல வச்சிருக்காங்க ஆமா அந்த சிலை பவர் கிடையாது சிங்க வாகனம் வந்து காளியம்மா பத்திரகாளி துக்கியம்மா ஆமா பராசியம்மா இவங்களுக்கு சிங்க வாகனம் சரி சிங்க வாகனம் ஆக்கி ஆமா என் தாயார காளி சக்குன்னு உட்கார்ந்துக்கிட்டா ஐயா என்ன நல்ல கதையை கேட்டீங்களா எப்படி பரவ என்ன சொன்னாரு என்ன மகடாசுரனை கொண்டுட்டு தத்தனை 8 பன் தாலி சொன்னாரு மகடாசுரனை கொண்டு கடை உயிர்கணக்கு சித்திரவுத்தரையனாருக்கு போய் சேரணும் சரி இவன் 8 பேர் எங்க கொண்டிருக்கா இவன் சிங்க வாகனம் மாத்திட்டால உயிர் எப்படி போகும் தாயான காரியமான வாரியம் வந்துதாருங்க எப்படி அடிய தங்கை வரலாம் என்ன மகடாசுரனை கொண்டுட்டோம் ஆமடி பரவான தாலி ஏற்றுவாரு ஆமா கைலாசத்துக்கு போகட்டு சரி 8 பேர் எங்க வர தெரியுமா எங்கே ஐயா வாரு கைலாசத்துக்கு அடிச்சு மறந்து வர்றா சரி இத பகா பார்த்தாரு எப்படி இவன் 8 பேர் மகடாக கொண்டிருந்தாடா ஆமா சித்திரத்துல வந்திருக்குமே கணக்கு வந்து சேர்ந்திருக்கணும் 2 பேர் பார்த்துட்டா பார்த்துட்டாங்க சித்திரத்துல மகடாக இருக்காப்பா இப்படி ஒண்ணு வழி நல்லா ஏற்றது பாரு நல்லா ஏற்றது நானும் வாக்கியாரு பிரட்டி பிரட்டி பார்த்தா இப்படி ஒண்ணு அவர் 60,000 வந்திரவர் வந்திருக்கு 20,000 படைத்தவர் வந்திருக்கு ஆனா மகடாக உயிர் வரட்டாரு பாருங்க இவதான் சிங்காவல் வாங்கி உட்கார்ந்து உயிர் எப்படி வரும் வராது இல்ல அப்படின்ட்டு ஆமா சித்திரவத்து நைனார பார்த்து வாரார் பகவான் ஆமா இவன் 8 பேர் ரத்த வரியோட ஒன்னத்தான் தாடி கட்டுவாரு என்னத்தான் தாடி கட்டுவாருன்னு அடுத்து பரண்டு வாராங்க பார்த்தாரு எப்படி ஆத்தாடியோ நம்ம ஒருத்திய பார்வதிய கல்யாணம் பண்ண போய் நடனம் ஆட போனது ஆட்சியம் பண்ண போனது அங்க வழியுது இங்க வழியுந்துகிட்டு இருக்கா என்னத்தனத்தலாம சொல்லி குடும்பத்துல சண்டை எடுத்துக்கிட்டு இருக்கா ஆமா 8 பேர் வரதாரத்தை பார்த்தா சரி நம்ம தாடி கிட்ட சொல்லுவா மாட்டோம்னு சொல்லிடுவோம் ஆமா சார் நம்மளும் ஜோலியை முடிச்சிருவா அப்படி கைலாசத்தை அடிச்சிருவா ஒன்னத்துக்கும் இல்லாம ஆக்கிடுவா அவத்தை எப்படி அடிக்க ஏதாவது ஒரு யோசனை பார்த்தாரு எப்படி 8 பேர் ஏமாத்த வழிகிட்டு ஆமா சார் வண்டு வரையை போனாரு சரி ஒரு 8 பொண்ணுண்ட பிடிச்சாரு இந்த அண்ணாறு 8 பேர் அரைக்குடி ஒத்தடி பாதையில ஆமா 8 வந்தார் மந்திரத்தை சொல்லிப்பட்டார் எப்படி சாமி அழகா சிவஜிவா அச்சுதா ஆனந்தா அப்படி இந்த 8 வண்டோம் ஆமா 24 மணி நேரத்துக்கும் சரி வண்டில பிறந்த வண்டூத்திரா சாமி அப்புறம் ஆமா சாமி நம்ம காரியங்களுக்கு ஏற்ற சில இருக்குயா உண்டு வாயிரசாமி காவல்தையும் சரி 8 வண்டர் உருப்பிடிச்சு போட்டாரு தம்பி 8 வண்டி நினைச்சு எப்படி 8 வண்டி 8 ஆம்பளை பிள்ளையா காட்டுக்குள்ள கூவா பண்ணா அழுதுகிட்டு கிடக்கு கூவா கூவான்னு அழுதுகிட்டு இருக்கு கோமண துணி கூட இல்லாம இருக்கு கோமணத்து எடுக்கும் அதுதான் சாமி சொல்ல ஆமா சரி 8 உருப்பிடிச்சு போட்டு பகவான் பண்ணிட்டாரு எப்படி அதிசய நேரம் உழைஞ்சுக்கிட்டாரு எதுக்கு இவன் 8 பேர் அந்த குழந்தைய தூக்குறாளா இல்ல தாண்டிட்டு தான் போறாரு என்ன என்ற ஒரு பொம்பளையும் அழகியா இருந்தாலும் எரிசியா இருந்தாலும் அப்படி அந்த குழந்தைய தாண்டிட்டு போ மனசு வருமா வராதுல்ல ஆரியமானுங்க ஆரியமானுங்க அந்த ஆரியமானுக்கே மனசு வருங்க எப்படி அதுக்குள்ள குழந்தை கிடைக்கடி ஆமடியோட என்ன ஒண்ணு இருக்கு அந்த ஒரு குழந்தை கிடைக்கடி 8 குழந்தை சரஸ்வதி ஐயா ஆமா சார் ஆறு 8 பிறந்த குழந்தை எப்படி இருக்காரிமா எப்படி
வலது கண்ண முத்தமிட்டான் கையில் எடுத்தா இடது கண்ணோ முத்தமிட்டான் வானோட அடைக்கா ஆமா 8 பருப்பு பாலை கொடுத்தா எப்படி அம்மால அடிச்சிருக்கான் வாரித்தான் கையில் எடுத்திருக்கா அவாட்டம் விட்டுது சரி கீழே போட்டாலும் முடிய மாட்டேக்கு போட முடியல 8 பேர் 8 பிள்ளையோட போறா ஆமா சாரா வந்துடுற கையை கட்டி இருக்காரு ஒண்ணும் தெரியாது ஒரு போல போனா நம்ம ஒரு காளியம்மா கேட்டா சரி ஆண்டவா பகவானே போற தாலியை கட்டுங்க தாலியை கட்டவா ஆமா நீங்க 8 பேர் யாருமா கிழிஞ்சதுவா என்ன ஆமா அத மகடாசுரன் தாலி சொன்னீங்கல்ல சரி போற தாலியை கட்டுங்க ஏமா மகடாசுரன் கொண்டுட்டு வந்த 8 பேரையும் தாலி கட்டுதுன்னு சொன்ன வாசவன் தான் போகும்போது 8 பேரும் பசுவா போனீங்க வரும்போது பசுவும் கட்டுறமா ஆளுக்கு ஒரு குழந்தையோட வந்திருக்கீங்களா உங்களை எப்படி தாலி கட்ட முடியும் மந்திரகாளி மகா வாருங்க எப்படி என்ன 8 பேருங்க தாலி கட்டலாம் கைலாசத்துல சரி இப்ப என்ன நடக்கும் தெரியுமா என்ன பட்டவர் நிச்சயம் கொண்டு ஆமா சாமி என்ன பகவான் மூக்க பொத்தேர் என்ன வரும் சாமி என்னையா நான் வந்து சைவம் சரி நீ மகட ரத்தத்தை குடிச்ச குடிக்கலையா குடிச்சேன் சாமி தள்ளுமா சரி அப்ப கேட்டா எப்படி வருங்க என்ன சாமி பார்த்தாரு என்ன 8 பேர் 9 தானே தாலி இட்டு வச்சுக்கோ சாமி கூட பிறந்த அண்ணன் தம்பியா இருக்கான் கண்டதையும் பேச வேண்டாம் சாமி எனக்கு இந்த பூலோகத்துல போய் ஏதாவது ஒரு பொய் வரத்தை சொல்லி பிழைக்கிறதுக்காக ஒரு வரத்தை கொடுங்க ஆண்டவனாய பார்த்த மாரியம்மா எப்படி பார்த்தாரு என்ன 8 பேரும் தாலி இட்டு சொன்னா ஆமா சார் வருஷ தாலியோட குடும்பம் நடத்த முடியாம இருக்கு முடியல 8 பேர் வருதாத பார்த்தா நம்மள விடமாட்டாட்டு ஆமா சார் பார்த்தாரு என்ன மாரியம்மா சொல்லுங்க மாரியம்மா என்ன கேட்டு பாருவா என்ன சார் தாலியும் கட்ட மாட்டேன் மனம் முடிக்க மாட்டேன் முடியாது தெரிஞ்ச பாருமா என்ன செய்ய முடியுமோ இடத்த காலி பண்ணிருங்க இருந்து என்ன தாலி கட்ட மாட்டேன் தெரிஞ்ச பார்த்த பகவான் சொல்லி இருக்காரு ஆமா சார் வாரத்தை அண்டகாரி 8 பேருக்கும் அப்படி இடி விழுந்தது போல இருக்கு அப்ப நாம ஆரியமானுங்க அந்தாரிய முடிஞ்சதா வருங்க எப்படி பாருங்களா என்ன சும்மா இருந்தா பரவாயில்ல ஆமடியா ரத்தத்தோட வரண்டுட்டமே ரத்தத்தோட வரண்டுட்டோமே பட்டமுள்ளோ வாங்கிட்டோம் ஆமடியா நம்ம யாருடே தாடி எட்டுவா தெரியலையே வருது அந்த கண்ணீர் விட்டு கவலையோடு இருக்கின்ற போது சரி ஒருத்தி அழுதா ஆமா சாமி இது ஆயிரங்கள் மாரியம்மா பார்த்தா எப்படி அவன் குடும்பத்துல ஒரு வாரமான பொம்பளை ஆமா மாரியம்மா சொல்லுதா எப்படி நம்ம தங்கச்சி மாற அழுகுதா ஆமையா அம்மள அழுதோம்னா சரி குடும்பம் கெட்டுப்போம் சீரழிச்சிரும் ஆயிட்டு ஆமா என் தாயான மாரியம்மா தங்கச்சி மாரட்ட ஒரு ஆறுதல் சொல்றா எப்படி ஏரியா முப்படாயம்மா சொல்லு ஏரியா காரியம்மா என்ன வரும் அந்த பரவ தாடியட்ட நீங்க அழுதிய ஆமடி வாங்கடே கிட்டு சரி அவர் தாடியட்ட போறாரு நாடு இருக்கு கொசம் ஓடு இருக்கு இலக்கியதுக்கு ஏகப்பட்ட வழி இடக்கடி காரியமா சொல்லு அடி முடிச்சுக்கோ கவலைப்படாத 7 வரை உங்களை உட்கார்ந்துருக்க ஆமா நான் போய் மகனை பார்த்து வரேன் அப்படின்ட்டு சரி என் தாயான மாரியம்மா போறா ஆமையா மகன் சேர பட்டு வெளியே உட்கார்ந்துட்டு இருக்காரு ஆமா போற மாரியம்மா குரம்பு போடுதான் எப்படி ஆண்டவா பகவானே கும்பிடுதான் சரி ஏதோ ஆமா மகனாசோட கொண்டுட்டு வந்து குவாட்டி அடிச்சுட்டு வந்தா ஆமையா தாலி சொன்னிய வாஸ்தவம் கொண்டுட்டு வந்துட்டோம் சரி நீங்க தாலி எட்டலன்னா ஆமா சார் கைலாசத்துல பிழைக்க வழியில சரி ஏதா ஆமா போய் அங்க உள்ள மக்கள் பொய் வரட்ட சொல்லி விளக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வரத்தை கொடுங்க பகவானு மாரியம்மா முன்னாடி ஏதுனா சரி பகவான் சொல்றாரு எப்படி என்ன உனக்கு என்ன வரணும் அதை விட்டு என்னையை கேட்டுக்கோ எங்க அக்காளை கேட்டுக்கோ என் தங்கச்சியை கேட்டுக்கோன்னு புருஷன் தெரியாது 6 வருஷம் என்ன சொல்லாத அதுக்கு இடம் உனக்கு என்ன வர வேணுமோ ஆமா மாரியம்மா நினைக்கா எப்படி மாப்பிள மச்சான் நான் கேட்ட வார்த்தை தர போறீரு இருவமுறை வச்சுக்கிட்டுதான் என் தாயான மாரியம்மா ஆமா சாமி ஆண்டவனாய பகவான் அவரத்தை கேட்க வருங்க எப்படி சாமி பகவான் என்னம்மா எனக்கு
பசுவாரே கொஞ்சம் கோபுரங்களா எனக்கு வேண்டாம். ஏகப்பட்ட செல்வமெல்லாம் எனக்கு இருக்கு. எனக்கு என்ன வரவன் தெரியுமா? என்ன? எனக்கு அந்த முத்து இந்த போத்து அந்த முத்து இந்த போத்து சாம்பராணி மனது முத்து எனக்கு தாரும் பச்சை முத்து பழைய முத்து எனக்கு தாரும் என்ன வர தீபம் என்னை கொடுத்தாரு எடுத்து சாம்பராணி வளர்ந்து முத்து செந்தமிழா மனத்திய என்ன கண்ட வரமறிவோ எதையுமே எண்ணாமே அதை எண்ணி கொடுத்தாராவோ எடுத்துதான் கொடுக்காரு. 8 பெட்டி முத்தம் கொடுத்துட்டாரு. சரி, முத்தோராமே யாருக்கு தெரியும்? மாரியம்மன். மாரியம்மன் தெரியும். சரி, மாரியம்மன் பெட்டி மேல வெட்டி வச்சு பலா பெட்டி மேல வச்சு 7 பெட்டி முத்தம் கொண்டுட்டு வா. சரி, மாரியம்மன் முத்தம் கொண்டுட்டு வாரா. ஆமா சார். வாசல்ல காரியம் உட்கார்ந்துருக்கா. அப்ப மாரியம்மன் கேட்டா, எப்படி ஏரியா சித்திரப்பட்டி காரியமா? என்னக்கா என்னக்கா ஏறி இந்த பெட்டி இறக்கிறீனா? சரி, பெட்டி இறக்கணும் மாரியம்மன் சொல்லியிருக்கா. எப்படி அவன் இடம் கொடுத்த காரியமா கேட்டா, என்ன எங்கே மாரியக்கா சொல்லு. மரம் பெட்டி எடுத்துக்க கொடுத்தாரு. முத்துவரம் கொடுத்தாரு. முத்துவரம். ஆமா. என்ன அவர் நல்ல முத்த கொடுத்தாரா சொல்ல முத்த கொடுத்தாரா? ஆமா கொடுத்தாரு. பெட்டி ஆடிட்டு வச்சிய பகுமானமா கொண்டாந்து இருக்கிய. எங்க மாரியக்கா சொல்லு. அந்த பகவை ஏமாத்துக்கா அப்படி ஒரு முத்தத்தான் கொடுத்திருப்பாரு. சரி, இந்த முத்த கொண்டு போய் ஆமா பகம் மேல போடு. அவர் மேலே போட்டு அவர் கொடுத்த முத்து உண்மையான முத்துனா ஓடி ஒளிஞ்சுக்கிடுவார். பொம்பு முத்துனா அங்கேயே நிற்பாரு. ஆரியம் தெரிஞ்சு போட்டா. சரி, என் தாயான மாரியம்மன் முத்த கொண்டுட்டு போறா. ஆமா சார். பகவா கையை கட்டிட்டு வாசல் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. ஒண்ணும் தெரியாதவர் போல இருக்காரு. ஏன் சண்டார பகவா என்ன முத்தாய் பார்த்துட்டு ஆறால? ஆமா சார். நம்ம மேல முத்த போட்டால் போட்டோம் சொல்லி அப்படி எத்தனை வீடு இருக்கு. சரி, என் வீட்டுக்கு ஓடி வந்துருக்கலாம்லடா. எப்படி ஒளிவாரு? அவருக்கு தான் 6:45 அரையுங்கால் 7:30 நாட்டான் தோல். கேட்காது. எப்படி ஏமையா மாரியம்மா? என்ன சாமி ஏன் முத்தாயிட்டு புலகத்து பணிய ஆமா எருமா திருப்பி வந்துட்ட. நான் பாருங்க சாமி, முத்துவரம் வாங்கின சந்தோஷத்துல போயிட்டு வாரேன்னு ஒரு வார்த்தை சொல்லாம பேச. சரி, நான் பாருங்க வீட்டுல போய் யோசிச்சு பார்த்தேன். எனக்கு ஒண்ணும் மனசே சரியில்லை. சரி, அதான் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு திரும்பணும் அந்த ஜாமி. மாரியம்மா. ஆமா சாமி. ஆண்டவனாய பகவான் பகவான் தெரியுமா? எப்படி வெட்டில இருந்து ஒரு முத்து அறுத்தா. சரி, உச்சியில ஓட்டிட்டார. ஆமையா. ஒரு முத்த அறுத்து உச்சியில ஓட்டுங்க வருகையா. ஆமா சாமி. பகவானுக்கு தெரியுமா? எப்படி ஐயா காட்டா காரிவா என்ன சாமி என்ன செய்தோம்? இருக்கு நேரம் போல சூட்ட கேட்ட கிளப்பு வைத்த கீட்ட வலிக்க சாமி. என்ன சாமி எனக்கு அதுக்கு நான் என்ன பகவானே? என்ன ஆச்சியா? என்ன ஆச்சு? இல்ல ஆளுக்கு சொல்லியா? என்ன மகேந்திர வட்டத்துல பச்சரிசி வனவதியில ஆமடி மகராசூர் திறந்த மாறுதி. ஆம மகராசோட கொண்டு ஆட்டாள் கேட்டு வந்தாலே சொல்ல மாறுதி. ஆம பார்வதி அவரோட கொண்டு வந்த மாறுதி. சரி, என தாலி என்ன சொன்னா ஆமடியா பாரு வருது
தெரிஞ்சால் மாட்டோல் கேட்ட மாறுதி ஆம பார்வதி மாறுதி என்ன சாமி அந்த மாரியம்மையிட்ட பணப்படாட்டு முத்து வரம் கேட்டா ஆம பார்வதி மாரியம்மாளுக்கு முத்து வரத்தை கொடுத்துட்டு ஆமடியா மாறுதி என்ன சாமி வாங்கி அவையாள வாட்டுட்டாள வாழ வெற்றி கண்டாளி மாறுதி என்ன சாமி எனக்கு காத்தல் தலையோ பாடுதாரு தாலாட்டு போடுதாரு பரவ கைய உனியதிக்க பார்த்தாரு ஆம சாமி ஓட்டுக்கு பகவான் எடுப்பவனே எடுப்பவனே யாரு பகவானுக்கு இனி வீட்டுல முத்து போட்டிருக்கு ஆம சாமி பாத்தியலா சரி உலகத்தை அரசாண்ட பகவானுக்கே இந்த கதிதான் ஆமையா நம்மள எக்கதி சரி இன்னைக்கு ஆணா இருந்தாலும் பெண்ணா நல்ல இந்த கதையை கேட்கணும் என்ன எந்த கோயில திருவிழா இருக்கிற பவாரணம் பண்ணிடலாம் சரி ஐயனார் இல்ல பெருமாள் இல்ல முருகன் இல்ல சொல்ற வைணவர் திருவிழா இருக்கிற பவாரணம் பண்ணிடலாம் ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அம்மா குடித்தலான்னு பவாரத்தை பண்ணிட்டோம் சரி மாறுவாசம் அந்த சுவாமியை கேட்டுருவான் எல்லாருக்கும் இறக்க குணம் உண்டு மாரிய மகாரியமா அரக்க குணம் படைச்சவா இன்னைக்கு ஆராய்ச்சி பாருங்க இன்னைக்கு ஆராய்ச்சி பாருங்க இந்த அம்மா குடித்தலான்னு பவாரம் பண்ண குடும்பம் எங்கடி நல்லா இருந்திருக்கா இந்த வருஷம் பவாரம் பண்ணுதானா மாறு வருஷம் கூட காரியம் போறோம்னு அர்த்தம் அதாவது நாங்க கண்ணார பார்த்த விஷயம் நம்ம தென்காசி மாவட்டத்துல புளியங்குடிக்கு தெற்க தென்காசி வடக்க ஒரு ஊர்ல வில்லுப்பாட்டு பாடிக்கிட்டு இருக்கோம் சந்தன மாரியம் கோயில் திருவிழா பையா சித்திர மாசம் 4வது வெள்ளிக்கிழமை திருவிழா அந்த ஊர்ல ஒரு 10-15 வருஷமா நாங்க பாடிக்கிட்டு இருக்கோம் பாடிக்கிட்டு இருக்கோம் எங்க வில்லுப்பாட்டு கூட்டத்தை பாத்தீங்கன்னா ஒரு 50,000 பேர் இருக்கும் நல்ல கூட்டம் சரியான கூட்டம் கடல் போல இருக்கு இப்படித்தான் பகவான் முத்த போட்டுக்கிட்டு இருக்கோம் ஆமா ஒரு 30-35 வயசு பையன் சரி வந்தாரத்தை பாத்தியனா அடே அப்பா ஆமா சார் வில்லுப்பாட்டு பாடுனா மக்களை கதையை விட மாட்டுக்கா கதை கேட்டாங்க வில்லப்பாட விட மாட்டுக்கா ஆமா சார் ஊர்ல பெரிய குடும்பத்துக்கார பையன் சரி ஊர் நாட்டமே கிட்ட பேசுறதுக்கு யோசிக்காரு ஆமையா வந்த போலீஸ் அதிகாரியும் பேசுறதுக்கு யோசிக்காங்க முடியல அவங்க யாருமே பேச முடியல ஆமா சார் 8 நாளாகல
சரி 6 மாசம் ஆகல, 1 வருஷம் ஆகல. இல்ல. கதையில தான் பகவானுக்கு இந்த மாதிரி முத்த பாட்டான்னு நான் கதையில தான் சொல்லியிருக்கேன். சொன்னோம். நான் கண்ணாரை பார்த்தேன். அந்த சம்பவம் 8 நாளையில ஆமா பகவானுக்கு எந்த மாதிரி முத்து போட்டுருச்சோ அதே மாதிரி அப்படி போட்டுருச்சு. அதே வந்து ஒரு குழந்தை பிறகு அது குழந்தை எப்படி பரிசோதிமா? எப்படி ஆளு கிடையாது, கையும் கிடையாது. சித்திர மாசம் 4வது வெள்ளிக்கிழமைக்கு அந்த கோயிலுக்குள்ள யானையில நேர்த்தி கொடுக்கணும் விடுதான். என்னென்னமோ செஞ்சு வரதான் அறிஞ்சவன் தெரிஞ்சவன் ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அம்மங்களுக்கு விவகாரத்தை பண்ணிட்டோம். மருவ சொல்ற சோழனை கட்டுவான், விடவே மாட்டான். நிலைமையா பாத்தியெல்லாம் பகவானுக்கு தண்ணி தேவைக்கு கேட்க முடியல. பாருங்க கைசாடு ஓட்டு கூப்பிடுறாரு. பாரதி என்ன சாமி முக்காலும் சத்தியம்மா சத்தியம்மா பரவாயில்லை என்ன அவர் உயிர அந்தரத்துல நிக்கி ஊசலாடு சொல்லாரு. நான் முக்காஞ்சித்த பிழைக்க மாட்டேன், நான் போனாலும் பரவாயில்லை, நான் படைச்ச மனுக்களெல்லாம் பட்டியா இருக்க வருவது. அப்படி ஆன்மீகம் மற்றும் வில்லுப்பாட்டு கோவில் திருவிழாக்கள் சார்ந்த காணொளிகளை காண நமது யூடியூப் சேனல் மகேந்திரன் முனியை பின்தொடரவும். நன்றி, வணக்கம்.